ஒவ்வொரு வாரமும் ஒரு சிறப்பான படங்களை பற்றி நம்ம வீக்லி மூவி டைமில் பேசுவோம். அப்படி இன்னைக்கு நம்ம நிறைய படங்கள் வந்திருக்குங்க. அந்த படங்களில் சிறந்த படங்களை நம்ம தேர்ந்தெடுத்து பேச போகிறோம். அப்படி தான் ரப்பர் பந்து அப்படின்ற ஒரு படம். இந்த படத்துக்கான ஒவ்வொரு கதாபாத்திரமே சிறப்பாக தன்னுடைய நடிப்பு நடிச்சிருக்காங்க. இந்த படத்தை இயக்குனர் தமிழரசன் பச்சமுத்து இயக்கியிருக்காரு. ஹரிஸ் கல்யாணும், சஞ்சனா அட்டகத்தி தினேஷ் இவங்களுடைய நடிப்பு சிறப்பாக கொடுத்துருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். அப்படி என்னதாங்க இந்த படத்தில் கொடுத்துருக்காங்க? ஏங்க அந்த படம் மாதிரி கதைகள்லாம் நாங்கள் பார்த்ததே இல்லையா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஸோ படங்களுக்கு படங்கள் வித்தியாசம் இருக்கிறது தான் இயக்குனருடைய பெரிய ஒரு வெற்றித்தனமே. இந்த தமிழரசன் பச்சமுத்தோட இயக்கத்தில் லப்பர் பந்து அப்படின்ற படம் சூப்பரான படம். இதை பிரின்ஸ் பிக்சர்ஸ் தான் இதை தயாரிச்சிருக்காங்க. ஒரு கடலூர் மாவட்டம், அந்த கடலூர் மாவட்டத்தில் நடக்கக்கூடிய ஒரு விஷயம் தான். அப்படி அங்கே வாழக்கூடிய மக்களுக்கு இடையில ஒரு விளையாட்டு ஏற்படுத்துகிறாங்க. அந்த விளையாட்டு தான் கிரிக்கெட். இதில் எப்போவுமே ஒருத்தர் கெத்தா ஒரு டீமோட லீடராக இருப்பார். அப்படி டீமோட லீடராக வர்றவர் தான் அட்டகத்தி தினேஷ். அப்போ அட்டகத்தி தினேஷுக்கு ஒரு விஷயம் நடக்குது. அங்கே அது அவருடைய பொண்ணாக இருக்காங்க, அதான் ஹீரோயின். இப்போ அப்பா பொண்ணு இவங்க ரெண்டு பேருக்கு நடக்கிற நிறைய விஷயங்கள், அந்த ஊரில் நடக்கக்கூடிய காமெடிகள், இதெல்லாம் கலந்து தான் இந்த படமே வந்திருக்கு. அப்போது அட்டகத்தி தினேஷ்க்கும் இந்த பொண்ணுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய விரிசல் என்னவாக ஏற்பட போகுது, யாரால் ஏற்பட போகுது அப்படின்றத பார்க்கும்போது தான் ஹரிஸ் கல்யாணம் என்றாரு. ஹரிஸ் கல்யாணம் தினேஷோடைய பொண்ணுமே லவ் பண்ணுறாரு. ஸோ இதுக்கெல்லாம் ட்விஸ்ட் அடிக்கிற விஷயமா தான் இந்த கிரிக்கெட் விஷயம் நடக்குது. அப்படி இங்கே இந்த விளையாட்டில் யார் யாரெல்லாம் கலந்துக்கிறாங்க, இங்கே நடக்கக்கூடிய சுவாரஸ்யம்லாம் என்னன்னு பார்க்கும்போது அட்டகத்தி தினேஷ் கெத்துன்ற கேரக்டர் வராரு. ஸோ அந்த கெத்தான வயதுக்கு தகுந்த மாதிரி அவருக்கு ஒரு சூப்பரான பொண்ணாக இந்த ஹீரோயின் நடிக்கிறாங்க. ஹரிஸ் கல்யாண் ஒரு தாழ்த்தப்பட்ட ஜாதி இனத்தை சேர்ந்தவராக நடிக்கிறாரு. அப்படி ஒரு ஒதுக்கப்பட்ட ஒரு ஹீரோவாக தான் இதில் என்ட்ராகிறாரு. இந்த கிரிக்கெட் டீமில் அவரை சேர்க்கறதே ரொம்ப கடுமையாக இருந்தது. ஏன்னா இவர் ஒழுங்காக விளையாட மாட்டார், அப்படி இப்படின்னு ஏதாவது டிஸ்கரேஜ் பண்ணிகிட்டே இருக்காங்க. இந்த டீமில் அப்படியே அவரை சேர்த்துக்கிட்டாலும் இந்த டீமில் சப்ஸ்டியூட்டாக கடைசியாக அவர் தேவையில்லை அப்படின்ற மாதிரி தான் வச்சுருக்காங்க. அப்படி பேட்டிங்கில் கெத்தாக இருக்கிறவர் தாங்க இந்த தினேஷ். ஃபர்ஸ்ட் ஹாஃபில் என்னதான் மியூசிக் ஸ்கோர் பண்ணாலும், இதில் ஹீரோ ஹீரோயின் எல்லாரும் ஸ்கோர் பண்ணாலும், செகண்ட் ஹாஃபில் ஹீரோ தாங்க அதில் ஜெயிக்கிறாரு. ஸோ இப்போ இந்த ஹீரோ கெத்து காட்டுற விஷயமா தான் இதில் ஹரிஸ் கல்யாண் வர்றாரு. அப்படி என்ன கெத்து காட்டியிருக்காரு? ஏன்னா ஒரே ஓவர்லேயே அவர் அடித்து வீழ்த்திடுவேன் அப்படின்லாம் சொல்லியிருக்காரு. அப்போது இதெல்லாம் என்ன நடக்குது அப்படிங்கிறது தான் இதில் சுவாரஸ்யமே கொடுத்துருக்காரு. செகண்ட் ஹாஃபில் விறுவிறுப்பாக இருக்குது. காட்சிகளும் ரொம்ப தீவிரமாக கொடுத்துருக்காங்க. இதில் ஈகோ கலந்த காட்சிகளும் இருக்குது. உணர்ச்சி பூர்வமாக ரசிகர்களை எங்கெங்கெல்லாம் ஃபீல் பண்ண வைக்கணுமோ அப்படி ஒரு தத்துருவமாக கொடுத்துருக்காரு. அந்தளவுக்கு தமிழரசன் பச்சமுத்து இயக்கத்தில் சிறப்பாயிட்டாரு. இன்னும் அவருக்கு அடுத்தடுத்த படங்கள் வர்றதுக்கு கூட நிறைய வாய்ப்பு இருக்குங்க. இன்னைக்கு லப்பர் பந்தை பற்றி பேசிகிட்டு இருக்கோம் அப்படின்னா உங்கள் வாழ்க்கையிலும் என் வாழ்க்கையிலும் நடந்த மாதிரியான ஒரு விஷயம் தாங்க அது. ஸோ பக்கத்து வீட்டுக்கார பையனுக்கு ஏற்பட்ட பிரச்சனைகள் எப்படி, அங்கே ஊரில் நடக்கக்கூடிய சின்ன சின்ன காமெடிகள்லாம் எப்படி தத்துருவமாக கொடுத்துருக்காங்க. இப்படி இந்த மாதிரியான ஒரு என்டர்டைன்மெண்ட்டான படத்தை கொடுக்கறது தாங்க இயக்குனரே. அப்படி வர்ற படங்கள் எல்லாமே நிச்சயமாக வெற்றி அடையாமல் போகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அப்படி ஒரு வெற்றி படமாக தான் இந்த லப்பர் பந்து அமைஞ்சிருக்கு. உங்களுக்கு அருகாமையில் உள்ள தேட்டரில் ஓடிட்டு இருக்கு. நீங்களும் போய் பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம வீ பிளேவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.